வணக்கம். இன்று மார்ச் 15. இன்றைய தேதிக்கான வரலாறு. கிமு 44. ரோமப் பேரரசின் இதயத்தில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் உலக வரலாற்றையே மாற்றியது. ரோமின் புகழ்பெற்ற தளபதி மற்றும் அரசியல்வாதி ஜூலியஸ் சீசர் பல போர்களில் வெற்றி பெற்று ரோமின் சக்தியை உலகத்திற்குக் காட்டியவர். அவரது வெற்றிகள் ரோம மக்களிடம் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தன. ஆனால் அவரது சக்தியும் புகழும் அதிகரிக்கத் தொடங்கியபோது ரோமின் சில செனட்டர்கள் பயப்படத் தொடங்கினர். ஜூலியஸ் ஒருநாள் மன்னராக மாறிவிடுவார் என்று அவர்கள் எண்ணினர். அதனால் ரோமின் செனட்டில் ஒரு இரகசிய சதி தொடங்கியது. இந்த சதியை வழிநடத்தியவர்கள் மார்க்கஸ் ஜூனியஸ் புரூட்டஸ் மற்றும் காயஸ் காசியஸ் லாங்கினஸ். அதில் மிகவும் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், புரூட்டஸ் என்பது சீசருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். கிமு 44 மார்ச் 15. ரோமில் செனட் கூட்டம் நடைபெற்ற இடம் தியேட்டர் ஆஃப் பாம்பே. அன்று சீசர் அந்த கூட்டத்திற்கு வந்தார். அவர் உள்ளே வந்ததும் சதிகாரர்கள் மெதுவாக அவரை சுற்றி நின்றார்கள். திடீரென்று ஒருவர் கத்தியை எடுத்தார். பிறகு இன்னொருவர், மற்றொருவர். சில வினாடிகளில் சீசர் மீது கொடூரமான தாக்குதல் தொடங்கியது. வரலாற்று குறிப்புகளின்படி அவரை 23 முறை குத்தினர். அந்த தாக்குதலின் நடுவில் சீசர் தனது நண்பர் புரூட்டஸை பார்த்தார். அதிர்ச்சியுடன் அவர் சொன்னதாக கூறப்படும் வார்த்தை "எட் டு புரூட்டஸ்", அதாவது "நீயும் தானா புரூட்டஸ்?" அந்த வார்த்தைகளுக்குப் பிறகு சீசர் தரையில் விழுந்து இறந்தார். இந்த ஒரு சம்பவம் ரோமின் அரசியலை முழுமையாக மாற்றியது. அன்ற நாளிலிருந்து மார்ச் 15 உலக வரலாற்றில் ஐட்ஸ் ஆஃப் மார்ச் என்று நினைவுகூரப்படுகிறது. இது உலக வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய துரோகங்களில் ஒன்றாக இன்றும் பேசப்படுகிறது.